இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி கலைக்கப்படுமா? டெல்லியில் முகாமிட்டுள்ள தமிழக ஆளுநர் RN ரவி, இவற்றை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு ஆளுநர் RN ரவி 5 நாள் பயணமாக டெல்லிக்கு சென்றிருக்கிறார். 5 நாட்கள் டெல்லியிலே தங்க இருக்கிறார். ஏற்கனவே பல மத்திய அமைச்சர்களை சந்தித்து விட்டார். நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். இன்னும் பல அமைச்சர்களை சந்திக்கும் திட்டம் அவரிடம் இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை, மதுரையிலே நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை, இப்படி அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு கொலைகள் நடைபெறுகின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 67 பேர் மரணம். திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மரக்காணத்தில் மதுராந்தகத்தில் மது குடித்த கள்ளச்சாராயம் குடித்த 25 பேர் மரணம். சமீபத்தில் திருப்பூரில் கள்ளச்சாராயம் குடித்து 2 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற கொலைகள், கொள்ளைகள், தமிழகத்தில் சாய்ந்துவிட்ட சட்டம் ஒழுங்கு. தமிழகத்தில் மூதாட்டிகளை குறிவைத்து தாக்குகிறார்கள். ஒரு மூதாட்டி கொலை செய்யப்பட்டு 70 பவுன் நகை அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தனியாக இருக்கும் மூதாட்டிகளை பார்த்து பார்த்து திட்டம் போட்டு கொலை செய்கின்ற அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது. போதாத குறைக்கு தமிழகத்தில் மெத்தபெட்டமின் என்கின்ற போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின், பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி நடமாடி கொண்டிருக்கிறது. அந்த போதைப் பொருட்களை உபயோகித்த இளைஞர்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ரோட்டில் போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லாம் தாக்குகின்ற அவலம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் மிகப்பெரிய குற்ற பட்டியலை ஆளுநர் RN ரவி கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு ஆட்சியை கலைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று அவர் சொல்லியதாக கூட ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது எந்த அளவிற்கு உண்மை பொய் என்பது இனி வரப்போகின்ற நாட்களில் தெரியும். ஆனால் தமிழக அரசின் மீது ஆளுநர் கொடுத்திருக்கின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு போதைப் பொருட்கள் மிகப்பெரிய அளவில் நடமாடிக் கொண்டிருக்கிறது. போதை மாஃபியாக்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருளை விற்பனை செய்தவர்களுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டதால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், வன்னியர் சங்க தலைவர் இவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக வீதியிலே இறங்கி போராடி இருக்கிறது. இப்படி அரசியல் காரணங்களுக்காக நடைகின்ற கொலைகள் ஒரு புறம், இன்னொரு புறம் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு, கஞ்சா போன்ற போதைப் பொருளுக்கு மாணவர்கள், இளைஞர்கள் அடிமையாகின்ற அவலம், எதிர்கால தமிழ் சமூகமே சீரழிகின்ற மிக மோசமான அவல நிலை திமுக ஆட்சியில் நிலவுகிறது என்பதை பற்றி ஆளுநர் RN ரவி விரிவாக அமித்ஷாவிடம் எடுத்து கூறியிருப்பதாகவும், அதை கேட்டு அமித்ஷாவே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், ஆகவே இந்த மாநில மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்று அமித்ஷா அவர்களை சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும், திமுக ஆட்சியை ஒருவேளை இன்றைக்கு ஆளுகின்ற அரசு கலைத்தாலும் கலைக்கலாம், அந்த அளவிற்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கிறது. போதாத குறைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படியெல்லாம் வாக்காளர்களை விரட்டினார்கள் என்பதை பற்றியும், வாக்காளர்கள் எப்படியெல்லாம் மிரட்டப்பட்டார்கள், வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள், ஜனநாயகம் எப்படி குழி தோண்டி புதைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தெல்ல தெளிவாக அமித்ஷாவிடம் தமிழக ஆளுநர் RN ரவி அறிக்கை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இனி என்ன நடக்கும் என்பதை இனி வரவிருக்கின்ற நாட்கள் தெளிவுபடுத்தும். ஆனால்
ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை ஆள்கின்ற கட்சி தன்னை மிகவும் யோக்கியமான கட்சி என்று சொல்கிறது திமுக. நாங்கள் 3 ஆண்டுகள் மிகப்பெரிய சாதனை செய்தோம் என்று திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாம் மாறுதட்டிக் கொள்கிறார்கள். என்ன சாதனை செய்தார்கள் என்று கேட்டால், பள்ளிக்கூடத்திலே மதிய உணவு போட்டது, காலை சிற்றுண்டி கொடுத்தது, இதை மட்டும்தான் சாதனை. பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தது, பெண்கள் இலவசமாக பஸ்ஸிலே பயணம் செய்யலாம். இவைதான் திமுக செய்த சாதனை. பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்று ஒரு 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு அந்த வீட்டிலே இருக்கின்ற ஆண்கள் சம்பாதிக்கின்ற அத்தனை பணத்தையும் டாஸ்மார்க்கிலே கொண்டு வந்து தொலைக்கின்ற அவல நிலையை உருவாக்கிவிட்டு பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்ததை ஒரு மிகப்பெரிய சாதனை என்று திமுக அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். இப்பொழுது கூட 4.89% மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சி நடக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழி ஒரு கவிதை எழுதினார். அதை பற்றி கலைஞர் மிகவும் சிலாகித்து பேசினார். கரண்டை தொட்டால் மட்டுமல்ல, கரண்ட் பில்லை தொட்டாலும் சாக். இது யார் எழுதிய கவிதை தெரியுமா? மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழி எழுதிய கவிதை. எப்பொழுது? கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அண்ணா திமுக எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். அப்படி ஒரு கவிதையை கனிமொழி எழுதியதை கலைஞர் சிலாகித்து பேசினார். ஆனால் இன்றைய திமுக ஆட்சியில் கரண்டை தொட்டால் மட்டுமல்ல, கரண்ட் பில்லை தொட்டாலும் சாக். கரண்ட் பில்லை தொட்டாலே உயிர் போய்விடும் என்கின்ற அளவிற்கு திமுக ஆட்சி மின்சார கட்டணத்தை ஏற்றி இருக்கிறது. இப்படிப்பட்ட அவலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி முழு அறிக்கையை ஆளுநர் RN ரவி அமித்ஷாவிடம் கொடுத்திருப்பதாகவும், அதை பற்றி பேசிய ஆளுநர் RN ரவி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மோசமான அவலங்களை, இந்த மோசமான நிகழ்வுகளை மிகவும் உன்னிப்போடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே எதிர்காலத்தில் அது சம்பந்தமாக இன்னும் சில நாட்களில் ஒரு முக்கியமான முடிவு வெளிவரலாம். அநேகமாக ஆட்சி கலைக்கப்பட்டாலும் கலைக்கப்படலாம் என்று சிலர் யூகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஆளுநர் RN ரவி அமித்ஷா அவர்களும் கொடுத்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை. அவற்றை திமுக அரசு திரித்துக் கொள்ளுமா, அல்லது அந்த தவறுகளை மறைத்துவிட்டு அதை மறைப்பதற்கு மேலும் தவறை செய்யுமா? ஒரு சிறு தவறை மறைப்பதற்கு பெரும் தவறு செய்வதை போல அந்த பெரும் தவறை மறைப்பதற்கு ஒட்டுமொத்தமான தவறை திமுக இனி தொடர்ந்து செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.